இந்த பழிவாங்குற எண்ணத்தெல்லாம் அடியோட விடுற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன். ரொம்ப சந்தோஷம். என் லட்சியத்துக்கு உதவாத ஆத்துக்காரி இருந்தா என்ன, செத்தா என்ன? அவ வாழ்க்கை நன்னா இருக்கணும்னா அவ மனசு பூரா சுரேஷ் மாப்பிள்ள தான் நிறைஞ்சிருக்கணும். சஞ்சயை அவ அடியோட மறக்கணும்பா. மறக்க வைக்கிறேம்மா. ரத்த காயங்களோட குமார் பாட்டியோட இங்க வந்தான். அவன் உயிருக்கு ஆபத்துன்னு வேற சொல்றான். அவனை அடிச்சது யாருன்னு சொன்னானா? சுரேஷ் தான் இப்படி செஞ்சதாக சொன்னான். சுரேஷா? குமார் இங்க வந்து தங்குற மாதிரி இருந்தா சுரேஷ் என்னையும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுட்டே போயிடுவாருங்கிறா. என்னாலையும் மறுப்பு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றா. உங்களுக்கு உங்க பேரை முக்கியமா இல்ல அவன்தான் முக்கியமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டா. உங்க டீச்சருக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு தான் ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணா. அவளால டான்ஸ் கிளாஸ் நடத்த முடியாது. 2-3 மாசம் ஆகும். 2 மாசம்? ஆமாம்மா. குமார் என் மனசுல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல. சுரேஷ் தான் என்னமோ மனசுல நினைச்சுண்டு அவரை பார்த்தாலே வெறுக்கிறார். அவரோட இடத்துல யாரு இருந்தாலும் அப்படித்தாமா செய்வா. எப்படிங்க உங்களுக்கு இந்த அரக்க குணம் வந்தது? பத்மா உங்க அக்காவோட மருமக, நம்ம உறவுக்காரி, ஒரு குழந்தைக்கு தாய். அவள் அடிக்க எப்படிங்க மனசு வந்தது? அவ உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உங்க நிலைமை என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பார், எனக்கு எது வந்தாலும் சக்கரவர்த்தி சார் என்ன காப்பாத்துவார். கிழிச்சான். அவன் மொத்த பழி உங்க மேல போட்டுட்டு அவன் பணபலத்தை கட்டிட்டு தப்பிச்சிடுவான். அப்புறம் மாட்டிக்க போறது யாரு? நீங்களும் நீங்க சொல்ற வேலையை பணத்துக்காக செய்யறான் பாருங்க, அவனும் தான். அந்த கவலையெல்லாம் உனக்கு தேவையில்லை. பத்மா எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இந்த தண்டனைலாம் போதாது. இன்னும் அவ அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதெல்லாம் பொறுத்து இருந்துப்பா. விட மாட்டேன், விடவே மாட்டேன். இனிமே அந்த குடும்பத்து மேல ஒரு தூசி விழுந்தா கூட உங்களையும் அந்த சண்டாள சக்கரவர்த்தியும் சும்மாவே விட மாட்டேன். உன்னால என்னடி பண்ண முடியும்? போலீஸ்ல காட்டி கொடுக்க போறியா? புருஷனையே காட்டி கொடுத்துவன்னு சொல்லி பட்டத்தை வாங்கிக்க போறியா? போ, போய் சொல்லு போ. நான் ஏன் உங்களை காட்டி கொடுக்க போறேன்? போன ஜென்மத்துல நான் பண்ண பாவத்துக்காக தான் இந்த ஜென்மத்துல நீங்க என் புருஷனா வந்திருக்கீங்க. இந்த ஜென்மத்துல என் புருஷனை காட்டி கொடுத்து இன்னும் என் பாவத்தை சுமக்கணுமா? அப்ப என்னதான் பண்ண போற? நீங்க திருந்தி நல்லவரை வர வரைக்கும், இந்த பழிவாங்குற எண்ணத்தெல்லாம் அடியோட விடுற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன். அதுக்குள்ள நீ போய் சேர்ந்துருவியே. இந்த கட்டை செத்து சுடுகாட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, என்னோட முடிவை நான் மாத்திக்க போறதா இல்ல. ரொம்ப சந்தோஷம். என் லட்சியத்துக்கு உதவாத ஆத்துக்காரி இருந்தா என்ன, செத்தா என்ன? உன் இஷ்டம் போல செய். நான் பட்னியா கிடக்க போறதில்ல. போற வழியில ஒரு வாய் டிஃபன் சாப்பிட்டு தான் போவேன். பெருமாளே, உன்னை பரிபூர்வமா மனசுல நினைச்சிடுதான் பத்மாவதிங்கிற தாயார் பேரை என் பொண்ணு பத்மாவுக்கு வச்சேன். அவ உன் குழந்தை. அவளை நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். ரங்காவுக்கு அவ தாயா இருக்கணும். பெருமாளே, உன் மேல பாரத்தை போட்டுட்டேன். அப்பா, பத்மாக்கு ஒன்னும் ஆகாதுப்பா. அக்காவுக்கு உடம்பு குணமாக ரொம்ப நாள் ஆகும்னு சொல்றாளே. கவலைப்படாதம்மா, அவன் மறுபடியும் எழுந்து நல்லபடியா நடமாடினா போதுமா. அப்பா, பத்மாவை நம்பிதான் ரங்கநாயகம்மா வீடே இருக்கு. அந்த குடும்பத்தை இன்னைக்கு ஓரளவுக்கு கை கொடுத்து காப்பாத்துறதே பத்மாவோட டான்ஸ் கிளாஸ் வருமானம் தான்ப்பா. ஏன்பா, அவ எப்ப மறுபடியும் டான்ஸ் கிளாஸ் நடத்தி பணம் சம்பாதிக்க போறா?
அதை நினைச்சா தாம்மா எனக்கு கவலையா இருக்கு. யார் கண்டுபட்டதோ தெரியல, பத்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சேம்மா. அந்த கடங்காரன் கண்பட்டுதான்ப்பா இப்படியெல்லாம் ஆயிடுத்து. பாவிங்க, இவ டான்ஸ் கிளாஸ் நடத்தி 4 காசு சம்பாதிக்கிறதை இவங்களால பொறுக்கவே முடியல. அதனால்தான் அடையாளம் தெரியாத மாதிரி வந்து இப்படி அடிச்சு போட்டுட்டா. அந்த பாவிங்க நன்னாவே இருக்க மாட்டாங்க. அவங்க பொண்டாட்டி புள்ளைங்களும் நன்னாவே இருக்க மாட்டா. இப்படிப்பட்ட பாவிங்களுக்கு பிள்ளைக்குட்டியே இருக்காது. அவ ஆத்துக்காரி மாங்கல்யத்தை இழந்து நிக்கதான் போறான். இது நடக்கதான் போறதுப்பா. வேண்டாம்மா, நம்ம வாயால நாம யாரையும் சபிக்க கூடாது. யாரோ செஞ்ச தப்புக்கு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களா என்னம்மா செய்வாங்க? பெருமாள் இருக்காருமா, எல்லாத்தையும் அவரு பார்த்துப்பாருமா. வாழ்க்கையில சோதனை வரலாம், ஆனா வாழ்க்கையே சோதனை ஆயிடக்கூடாதுப்பா. பாவம் பத்மா எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறவ. துளசிக்கு மறுவாழ்வு கொடுத்தா, புகுந்த வீட்டை தன்னோட வீடு மாதிரி நினைச்சுட்டு எவ்வளவு தூரம் அனுசரிச்சுட்டு போறவ. அவளுக்கு இப்படிலாம் சோதனை வந்தா அவளால என்னதான் செய்ய முடியும்பா? எல்லாம் திட்டம் போட்டு செய்திருக்காங்க. நம்ம பத்மாக்காக்கு இனிமேலும் எந்த சோதனையும் வரக்கூடாது. அவ குணமாகி மறுபடியும் நல்ல வாழ்க்கை வாழணும். கெட்டது எப்பவுமே நிக்காதுமா, வந்த வழியே போயிடும். நாம நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்குமா. அப்பா, கௌஷிகா கோயிலுக்கு வர சொன்னாலே மறந்துட்டேடா? நல்ல விதத்துல ஞாபகப்படுத்துறமா. இந்த குழப்பத்துல நான் மறந்தே போயிட்டேமா. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்னு இப்பதான் சொன்னேன். அது பத்மாவுக்காகவா இல்ல கௌசிக்காகவான்னு தெரியலையம்மா. 2 பேருக்குமே நல்லது நடக்கணும்பா. கௌசி வாழ்க்கையில இருக்கிற குழப்பமும் தீந்தா போரும்பா. சுரேஷ் மாப்பிள்ள வந்து கௌசிய பத்தி சொன்னது என் மனசை உறுத்திட்டே இருக்குமா. அந்த பொண்ணோட மனசுலயும் சஞ்சயை பத்தின நினைப்பு கொஞ்சம் கூட வரப்படாதுமா. வராதுப்பா, அவ அப்படிப்பட்டவளே இல்லப்பா. அவ நல்லவத்தாம்மா. மனுஷாளுடைய நினைப்பு வினாடிக்கு வினாடி மாறுமா. அந்த குமார பார்த்ததும் தன்னையே மறந்து அவ வேதனைப்பட்டது தப்பே இல்லம்மா. அவ மனசுல இருக்கிற மனித தன்மை தானம்மா அதுக்கு காரணம். அப்பா, சஞ்சயை நினைச்சுண்டு அவ குமார் மேல இறக்கப்பட்டா அவ வாழ்க்கை என்னப்பா ஆறுது? அது அவளுக்கு புரிய வைக்கணும். அவ நான் சொல்லி கொடுத்த பண்பாட்டுல வளர்ந்தவ இல்ல, அவ அதை என்னைக்குமே மறக்க மாட்டாமா. அவ வாழ்க்கை நன்னா இருக்கணும்னா அவ மனசு பூரா சுரேஷ் மாப்பிள்ள தாமா நிறைஞ்சிருக்கணும். சஞ்சயை அவ அடியோட மறக்கணுமா. மறக்க வைக்கிறேன், மறக்க வைக்கிறேம்மா, மறக்க வைக்கிறேம்மா, மறக்க வைக்கிறேன். டேய் ராஜா, ஆ, என்னடா வா கோபால். தனியா இருக்க? வீட்ல யாரும் இல்லையா? எல்லாம் பத்மா பார்க்க போயிருக்காங்கப்பா. கம் ஆன், லெட் அஸ் கோ டு தி கிளப். டேய் ஆ, வாடா. ஆஹா. வாட்ஸ் ராங் வித் யூ? ஆர் யூ ஆல் ரைட்? கோபால், ஆ, நான் உன்னை இங்கே வர சொன்னது ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான். அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? இப்போ எனக்குள்ள ஒரு பெரிய புரட்சி, கன்ஃபியூஷன். குமார், டேய் லூசா நீ? அவன் தான் அவன் புள்ள சஞ்சய் இல்லைன்னு ரொம்ப தீர்மானமா தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்னடா கன்ஃபியூஷன்? துவார், நீ ஏன் அவனை பெரிய பிரச்சனையா நினைக்கிற? இல்லை கோபால், அவன் சஞ்சய் உருவத்தில் இருக்கிறனால தான் நிறைய ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு. அப்படி என்னடா ப்ராப்ளம்? அவனை யாரோ யாழ் வச்சு அடிச்சிருக்காங்க. அப்படியா? இப்போ குமார் எப்படி இருக்கான்? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? அந்த அளவுக்கு இல்லைனாலும் அடித்தவங்க எந்த நோக்கத்துக்காக அடிச்சாங்கன்னு சொல்லி தெரியல. ரத்த காயங்களோட குமார் பாட்டியோட இங்கே வந்தான். அவன் உயிருக்கு ஆபத்துன்னு வேற சொல்கிறான். அவனை அடிச்சது யாருன்னு சொன்னானா? அவன் சொன்னதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி ஆச்சரியப்படுற மாதிரி என்னடா சொன்னான்? சுரேஷ் தான் இப்படி செஞ்சதாக சொன்னான். சுரேஷா? ம் என்னால் நம்பவே முடியலடா. ம் என்னால் கூட நம்ப முடியல தான். இருந்தாலும் யார் மனசு எப்படி மாறும்னு சொல்லி யாருக்கு தான் தெரியும். அதனால குமாருடைய பாதுகாப்புக்காக அவனை இங்கேயே தங்க வச்சிட்டேன். அது சரியா வருமாடா? வரலையே. குமார் இங்கே வந்து தங்குறது சுரேஷ்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கு அவன் மனசுக்குள்ள எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆமா, இந்த விஷயத்துல கௌசியோட அபிப்பிராயம் என்னடா? அவன் நம்ம நாட்டு பொண்ணாச்சே, புருஷனை விட்டு கொடுப்பாளா? சுரேஷ் குமார ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு கீழ்த்தனமா போக மாட்டார்னு அடிச்சு சொல்றான்.
எனக்கும் அது உண்மையாக தான் தெரியுது. குமார் இங்கே வந்து தங்குறதுல கௌசிக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? ஓ, இப்போ நான் சொல்லிட்டா. குமார் இங்கே வந்து தங்குற மாதிரி இருந்தா சுரேஷ் என்னையும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுட்டே போயிடுவாருங்கிறா. என்னாலையும் மறுப்பு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறா. உங்களுக்கு உங்கள் பேரை முக்கியமா இல்லை அவன்தான் முக்கியமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டா. அவ சொல்றதுல எந்த தப்பும் இல்லடா. அதுதான் நியாயம்னு நானும் நினைக்கிறேன். டே, என்னை பற்றி யாருமே யோசிக்க மாட்டேன்றீங்களடா. குமார் சஞ்சியே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவன் உருவத்தில் இவனும் இருக்கானே, அதனால தான் அவனுக்கு ஆபத்து வருது. அதை தடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? அதே சமயம் கோகுல் என்னுடைய சொந்த பேரன். அவனை நான் எப்படி பிரிஞ்சு இருப்பேன்? இதுக்கு சரியான முடிவு எதுனான்னு ஒண்ணுமே புரியல கோபால். இதுக்கு சரியான பதில நான் சொல்றேன்டா. ஆ? குமாருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை. அதுக்காக அவனை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் பாதுகாப்பு கொடுக்கணும்னு நீ நினைக்கிறப்ப அது ஒன்றும் அவசியம் இல்லடா. அதுக்கு நம்ம வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமே. அது சரியா வருமா கோபால்? வரும்டா, சரியா வரும். உனக்கு இருக்கிற செல்வாக்குல அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உனக்கு இப்போ தேவை உன் பேரன் கோகுல் தான்டா. அவனை விட்டு நீ பிரிஞ்சிடாத. அப்புறம் லைஃப் லாங் நீ அவனை பார்க்கவே முடியாது. ஓ, வேண்டாம் கோபால், அப்படியெல்லாம் சொல்லாதே. கோகுல் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. அப்போ குமாருக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிடுறா. பாவண்டா குமார். அவனை நான் தான் வர சொல்லியிருக்கிறேன். பெரிய நம்பிக்கையோடு அவன் இங்கே வருவான். அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சொல்லண்டா, சொல்லலாம். இப்போதைக்கு பக்குவமாக ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிரு. அப்புறமா நல்லா யோசிச்சு அவனுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணலாம். கவலைப்படாதடா. என்னடா யோசிக்கிற? இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைடா. இப்போ உனக்கு குமாரை விட கோகுல் தான் ரொம்ப முக்கியம். நல்லா யோசிச்சுப்பார். டேய், கொஞ்சம் ரிலாக்ஸாக யோசிக்கலாம். கிளப்புக்கு வாடா. என்னடா இதுக்கும் யோசிக்கிற? நீ வரலையா? ஓகே, நான் போகிறேன். மாத்திரை எல்லாம் கொடுக்க சொன்னல மண்ணிய கொடுத்துட்டு இருக்கா. டாக்டர் கரெக்டா கொடுக்கணும்னு இருக்கார். ஓ, ஆ, டேய் நரசிம்மா, ஆ. பத்மா உடம்பு சௌரியமாகி எப்போ ஆத்துக்கு வருவானுன்னு பயந்துட்டு இருந்தேன்டா. பெருமாள் புண்ணியத்துல எல்லாமே நல்லபடியா ஆயிடுச்சுடா. கடவுள் இருக்காண்ணா, அவர் பார்த்துப்பார். பாருங்க, அதுக்காக லூசா விட்டுறாதீங்க. அவ பாட்டு டான்ஸ் கிளாஸ் அது இதுன்னு ஆரம்பிச்சிட போறா. ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பா, பத்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழைச்சிட்டு வந்துட்டேலா? வந்தாச்சு. உள்ள உங்க அம்மா மருந்து கொடுத்துட்டு இருக்கா. டேய் நில்றா, என்ன ஆயிடுத்து இப்போ? இல்லப்பா, பத்மா எப்படி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இப்ப போய் அவளை பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்? என் ஆத்துக்காரியை பார்த்து நான் 4 வார்த்தை நல்லதா பேசக்கூடாதோ? எங்கடா பேச முடியா வச்சிருக்க? இன்னைக்கு அவ ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் பண்றா. அங்க வந்து நிக்க வேண்டாமோ? எங்கேயோ ஊர் சுத்திட்டு வர்ற? டேய், நீ போய் அவளை இப்ப தொந்தரவு பண்ண வேண்டாம். அப்போ இந்த ஆத்துக்கு நான் தொந்தரவாயிட்டேன், அப்படிதானே? நீ தெரிஞ்சுட்டா சரி. ஸ்ரீவச்ச வாத்துக்காரி ஏதோ டான்ஸ் கிளாஸ் நடத்தி 4 காசு சம்பாதிச்சுட்டு இருந்தா. இன்னும் 2 மாசத்துக்கு அவளால எங்கேயும் அசைக்க முடியாது. நீ தான் ஆம்பளையா லட்சணமா எங்கேயோ தேடி கீடி 4 காசு சம்பாதிக்கிற வழியை பாரு. இத பாருங்க, இந்த ஆத்தையும் என் ஆத்துக்காரியையும் எப்படி காப்பாத்தணுங்கிறது எனக்கு நன்னாவே தெரியும். யாரும் எனக்கு உபதேசம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமா, இந்த ரோட்டத்துல ஒன்றும் குறைச்ச இல்ல. இவனை விடுங்க, நான் இவன் திருந்த போறதே இல்ல. இவன் இப்படியே தான் இருக்க போறான். அடவா, இது பாருங்க, நல்ல மறந்துட்டேனே. போன வாரம் திருவேங்கடத்தாத்துக்கு போனேன். நான் பாட்டுக்கு பேசிட்டே இருந்தேன்னா, அல்ப பையனாவன் பேசிட்டு இருக்கேன். ஒரு வாய் காப்பி குடின்னு சொல்ல மாட்டான். நான் படலையே மாமே, ஒரு வாய் காப்பி கொடுக்குவான்னு கேட்டு குடிச்சு வந்துட்டேன். எதுக்கு சொல்ற? அடடே, டான்ஸ் பொண்களா, வாங்க. உங்க டீச்சருக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு தான் ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணா. அவளால டான்ஸ் கிளாஸ் நடத்த முடியாது. 2-3 மாசம் ஆகும். 2 மாசம்? ஆமாம்மா. அது வரைக்கும் நாங்க என்ன பண்றது மாமா? ரெஸ்ட் எடுத்துங்க. 2-3 மாசம் பிராக்டிஸ் விட்டு போயிடுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு அருமையான டான்ஸ் டீச்சரை ரெக்கமெண்ட் பண்றேன். ஆனா என்ன, காசு கொஞ்சம் அதிகமா கேட்பார். போயிட்டு ஆத்துல கேட்டு வந்துருங்க. எங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன் மாமா. ம், ஆமா, அவர் பேர் என்ன? பரதநாட்டிய சிரோன்மணி, பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, கலாஸ்ரீ, கலைமாமணி,
கலைஸ்ரீ, கலை குறிச்சில் இன்னும் பல பல பட்டங்களை தாங்கிய சீமான் நரசிம்மாச்சாரியா. ஆமா அவங்க யாரு? சாட்சாத் நானே தான். என்ன சந்தேகப்படல? உண்மையில நான் தான், நிஜமா. உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? என்ன இப்படி கேட்ட? கதகளி, பரதநாட்டியம், குச்சிப்புடி, ஒடிசி, கதக்கு எல்லாம் தலைகீழ ஆடுவேன். அது மட்டும் இல்ல, பாட்டு பிச்சு உதறிடுவேன். ஆ. சங்கீதம்லாம் கூட தெரியுமா? என்னது இது பைத்திய மாதிரி உளர்ற? இந்த சந்திரமுகி படம் பாத்தியா? அது ஜோதிகா ஆடுறாள, ராரா சரசுக்கு ராரா அப்படின்னு மையெல்லாம் ஈசிட்டு ஒரு டான்ஸ் ஆடுவல. ஆமா. யார் கத்து கொடுத்தா? நான் கத்து கொடுத்தேன். அதை விட இது பாத்தியோ சலங்க ஒலி, அதுல கிணத்து மேல ஒரு கட்டை மேல தகிட்ட 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 தந்தானா அப்படி கமல்ஹாசன் பாட்டின்னு வருவாரு. ஆமா. அந்த பாட்டு யாரு கத்து கொடுத்தா? யாரு? நான் தான். ஆமா. உண்மையாவா? புன்னகை மன்னன் பாத்தியோ நீ? அதுல இந்த கமலஹாசன் காலம் காலமாய் அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடுவானே, காதலுக்கு அர்ப்பணம், அது யாரு? நான் கத்து கொடுத்தது. நிஜமாவா? இந்த சிந்து பைரி படம் பாத்தியோ? அதுல இந்த சிவகுமார் பாடுறாருல, எல்லா பாட்டும் நான் கத்து கொடுத்ததுதான். சிவகுமாரா? அதான்டி சூர்யாவோட அப்பா. சூர்யா ஜோதிகாவோட மாமனார். அதான்டி பருத்தி வீரன் படம் பார்த்தல, கார்த்திகோட அப்பா. ஓஹோ. பாத்தேடா, பாடத்தை பத்தி கேட்டா ஒண்ணும் சொல்லாது. அல்ஜிபிரானா என்ன விலைன்னு கேட்கும். ஆனா சிவகுமார் குடும்பத்தை பத்தி புட்டு புட்டு வைக்கிறதுகள். இதான் இந்த காலத்து குழந்தைகள். அம்மாடி, நான் ஏன் இதெல்லாம் வெளியில சொல்றது இல்லைன்னா, எனக்கு தற்பெருமைனா பிடிக்காது. இப்போ நீ எடுத்துக்கோ, ஜோதிகாவுக்கு ஒரு புதுசா ஒரு குழந்தை பிறந்திருக்க, தியான்னு பேரு. அதுக்கு கூட நான் தான் டியூஷன் சொல்லி கொடுக்கணுமா, டான்ஸ் கிளாஸ் எல்லாம். அதுக்காக கூப்பிட்டு அனுப்பிச்சு பார்த்தாவே தெரியுது. இவன் வெறும் வெத்து வேட்டு. நீங்க வேற ஏதாவது நல்ல டீச்சரா பாத்துக்கோங்க. சரி நாங்க கிளம்புறோம். குழந்தைகளுக்கு டான்ஸ் லூசு, வெளியில வா, உன்னை கல்லால் அடிக்கிறேன். ரொம்ப அவசியமா? அவ என்ன வெத்து வெட்டா இல்லைன்னு கேட்டாளா? ஒரு 4 காசு சம்பாதிக்க விட மாட்டேளே. என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு பாட தெரியாதா? எப்படி பாடுவேன் தெரியுமா? ரங்கநாயகி, நரசிம்மன் பாட போறானாண்டி. ஏன் காணும் மன்னிவாயை கிளப்புறேன். நான் கிளப்புறேன். பேச விட மாட்டேன்றாரு. அப்பா, சின்ன வயசுல நான் இப்படிதான். நான் பூ கொத்து கொடுப்பேன், நீங்களும் அதை வச்சு பெருமாளுக்கு அலங்காரம் செய்வேன். அப்பா அதை பார்த்து நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? கௌசி, ஒரு நாள் நீ என்ன கேட்டது இப்ப கூட நன்னா ஞாபகம் இருக்குமா? எதை பத்திப்பா சொல்றேன்? கௌசி, அப்ப நோக்கு 6-7 வயசு இருக்குமா? இப்படித்தான் பூ தொடுத்துண்டே, அப்பா நான் இப்படியே இருந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு குழந்தைத்தனமா கேட்டம்மா. இப்போ நேக்கு ஒன்று தோன்றதுமா, நீங்க 4 பேருமே குழந்தைகளாவே இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். உங்களுக்கும் எந்த பிரச்சனைகளும் வந்திருக்காது. நானும் இப்படி செத்து செத்து பொழிச்சிருக்க மாட்டேமா. என்னம்மா பண்றது? சுரேஷ் மாப்பிள்ள வந்து குமார பத்தி என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. யாருமா அந்த குமார்? அவனுக்கும் நமக்கும் என்னமா சம்பந்தம்? இத பாருமா, தஞ்சை சாயல்ல லோகத்துல எத்தனையோ பேர் இருப்பாமா. அவளெல்லாம் நினைச்சுட்டு நீ ஏமா உன் வாழ்க்கையை பாழாக்கிக்கணும்? அப்பா, நீங்க நினைக்கிறது தப்பு. குமார் என் மனசுல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல. சுரேஷ் தான் என்னமோ மனசுல நினைச்சுண்டு அவரை பார்த்தாலே வெறுக்கிறார். அவரோட இடத்துல யாரு இருந்தாலும் அப்படித்தாமா செய்வா. இவர் குமார பார்க்க விரும்பலன்னு சொல்றார். இதுவா அது பரவாயில்ல. நீயும் பேப்பர்ல எத்தனையோ படிச்சுக்கிட்டு இருக்க. எத்தனை விவாகரத்துக்கள் நடந்துகிட்டு இருக்குமா? நம்ம பண்பாடு கலாச்சாரத்துக்கெல்லாம் விவாகரத்துல தேவையா? ஏன் இப்படி நடக்கிறது? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற குணம் குறைஞ்சுக்கிட்டே வருது. புருஷ பேச்சை கேட்டு நடக்கிறது பொண்டாட்டி சுதந்திரத்தை பாதிக்கிறது இல்ல, குடும்பத்துக்கு அந்த பொண்ணு செய்யற தியாகம். இத பாருங்க, மாப்பிள்ளை பேச்சை கேட்டுண்டு நீ நடக்கிறது தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது நேக்கு தோன்றதுமா. நீங்க எப்பவுமே என்ன தப்பாவே நினைச்சுட்டு இருக்கேன். நான் என்னைக்கு அவரோட பேச்ச மீறி நடந்திருக்கேன்? அவர் செய்யறது தப்புன்னு தோணுச்சுன்னா அதை நான் எடுத்து சொல்வேன், அவ்வளவுதான். இத பாருமா, நீ எடுத்து சொல்றது அவருக்கு பிடிக்கலன்னா அதையும் விட்டுடு. கௌசி, உனக்கும் சுரேஷ்க்கும் நடந்தது சாதாரண கல்யாணம் இல்லம்மா.
நம்ம குடும்ப மானத்தை கௌரவத்தை அவர் காப்பாத்திருக்காருமா. உன் கழுத்துல இருக்கிறது சுரேஷ் மாப்பிள்ள கட்டின தாலி மட்டும் இல்லம்மா, அவர் தியாகத்தோட அடையாள சின்னம். அந்த குமார் ராஜரத்ன வீட்டுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன, அதை பத்தி நீ ஏமா கவலைப்படணும்? நோக்கு முக்கியம், மாப்பிள்ளையும் குழந்தை கோகுலும் தானே. சத்தியமா அவங்க 2 பேரும் என்னோட கண்கள். அவங்க இல்லைன்னா நான் கண்ணில்லாத குருடிதான். எனக்கு வாழ்க்கையே கிடையாது. இதோ பாருமா, நீ சொல்றது உண்மையா இருந்தா சுரேஷ் மாப்பிள்ள என்ன சொல்றாரோ அது பிரகாரம் நீ நடந்துக்கோமா. அப்பா, அந்த குமார ஆத்துக்கு வந்தா அந்த ஆத்துல இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. மாப்பிள்ள சொல்றது நியாயம் தானேமா. எப்போ அந்த குமார் அவர் எதிரியா நினைச்சிட்டாரோ அப்பவே நோக்கும் அவர் எதிரிதான். நீயே நன்னா யோசனை பண்ணி பாரு. சுரேஷ் போய் ஆளு வச்சு அடிக்க ஏற்பாடு பண்ணுவாரா? அவர் அப்படிப்பட்ட மனுஷனா? அந்த குமார் மனசுல ஏதோ கெட்ட எண்ணத்தை வச்சுட்டு மாப்பிள்ள மேல பழிய போடுறாமா. அப்படிப்பட்டவன் உங்களோட ஒரே வீட்டுல ஒன்னா இருந்தா எத்தனை பிரச்சனைகள் வரும். இத பாருமா, துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்ற மாதிரி நீ விலகித்தாமா போகணும். விலகி போக நானும் தயாரா தான் இருக்கேன்ப்பா. சுரேஷ் என்ன அழிச்சுண்டு தனி கொடுத்தனால போக மாட்டாரு. அவங்க அம்மா ஆத்துக்கு தான் போகணும்னு சொல்லுவாரு. அதத்தான் சொல்லிக்கிட்டும் இருக்காரு. அதையே அவ அம்மா ஆத்துக்குன்னு நினைக்கிற? அதுவும் புகுந்த வீடுமா, நீ கடைசி வரைக்கும் வாழ போற வீடு. அங்க அவர் கூட்டிட்டு போனா சந்தோஷமா போ. உன் மாமியாரோ இல்ல அந்த சௌந்தர்யாவோ நோக்காவ ஏதாவது கஷ்டம் கொடுத்துட்டே இருந்தா அதெல்லாம் நீ தாங்கிண்டு அவளை உன்னோட வழிக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுமா. சுரேஷ் மாப்பிள்ள நோக்கு பண்ண தியாகத்தை கழிச்சு பாருமா. அவர் நிம்மதிக்காக நீ எப்படி வேணாலும் கஷ்டப்படலாம், தப்பே இல்லை. இத பாருமா, மாப்பிள்ள மனசை நோகடிச்ச நானே உன்னை மன்னிக்க மாட்டேன். இல்லப்பா, நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன். இந்தாங்கப்பா. இத பாருமா கௌசி, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவா. உன்னோட வாழ்க்கையும் அதே மாதிரி தாமா இருக்கணும். சந்தோஷமா இருப்பா. அண்ணே, சஞ்சய் இங்க வந்து தங்க சொல்றாரு ராஜரத்னம் அப்பா. ஆனா சுரேஷோட கட்டாயத்துக்காக வேணாம்னு சொல்லிட்டு போறாரு. ஏன்னா சஞ்சய் இங்க வந்து தங்கினாதான் நம்ம சுரேஷையும் கௌசியும் இங்க இருந்து விரட்டி அடிக்க முடியும். சரி, நீ என்ன முடிவு பண்ண? நித்யா, நம்மளோட எதிர்ப்பை எந்த விதத்துலையும் நேரடியாக காட்டக்கூடாது. அப்படி காட்டினா அந்த ஆளுக்கு நம்ம மேலே வெறுப்புற சான்ஸ் இருக்கு. அதனால இப்போ நம்ம அந்த ஆளுக்கு சாதகமாக பேசி நடிக்கிறது தான் நமக்கு சேஃப்டி. பாஸ்கர், அப்பா, சொல்லுப்பா. குமார இங்கே வந்து நிரந்தரமாக தங்க சொல்லியிருந்தேன். இப்போ அது சரிப்பட்டு வராது. அதனால் அங்கே போய் அவனை இங்கே வர வேண்டான்னு சொல்லு, பக்குவம் எடுத்து சொல்லிட்டு வந்திருப்பா. இது உங்கள் இறுதி முடிவு தானே? இது என்னோட இறுதி முடிவு தான். எனக்கு என் பேர் தான் முக்கியம்.